கத்திரிக்காய் தொக்கு செய்யலாமா? 1 1/2 குழிக்கரண்டி எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸு வெங்காயம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். பாதி வதங்கின பிறகு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போன பிறகு 1/2 கிலோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன். பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா அதில் போட்டு கிண்டி விட்டுக்கிறலாம். கிண்டி 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி கிண்டுனா கத்திரிக்காய் பாதி வேகட்டும். வெந்த பிறகு இப்போ நான் 5 பழுத்த தக்காளியாக வச்சுருக்கேன். தக்காளியை போட்டு 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா தக்காளி மிளகாத்தூள்லாம் பச்சை வாசனை போயிடும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு டீ டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தோன்னா தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துடும் கத்திரிக்காயெல்லாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறலாம். அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கிண்டிக்கிட்டே வரலாம். வரும்போது தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த மாதிரி அல்வா வர்றது போல் திரண்டு வந்துச்சுன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி.